சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி. சேர்க்கைக்கு வரவேற்கிறோம். நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கும் கூண்டாஸ் வழக்கு, இதனை எதிர்த்து சவுக்கு சங்கருடைய அம்மா ஒரு ஹெச்பி பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க மக்களே. அந்த ஹெச்பி பெட்டிஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியா அளவில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லணும். அது காரணம் என்னென்னா, ஜிஆர் சுவாமிநாதன் ஜெயா கொடுத்த ஒரு தீர்ப்பு. எப்படி அப்படி கொடுத்தாரு, அதில் ஏகப்பட்ட கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கின்றன. அப்படி ஒருத்தவங்க இவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னா இப்படி தீர்ப்பு கொடுத்துருவாரா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டிபேட்டபுளாக போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இதற்கு ஒரு தேர்ட் ஜட்ஜ் அப்பாயின்ட் பண்ணப்பட்டது, ஜெயச்சந்திரன் ஜெய அப்பாயின்ட் பண்ணாங்க. இப்போ அவர் தரப்பில் தீர்ப்பு கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பற்றியும், அரசு தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட விளக்கம், சவுக்கு சங்கர் மீது ஏன் கூண்டாஸ் போட்டோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க அரசு தரப்பு. அது என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட கூண்டாஸ், அதனை எதிர்த்து அவங்க அம்மாவான கமலா அவர்கள் ஒரு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க மக்களே. அந்த ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனை முதல்ல விசாரித்தது யாருன்னு பார்த்தா ரெண்டு ஜட்ஜு விசாரிக்கிறாங்க. பிபி பாலாஜி ஜே, ஜிஆர் சுவாமிநாதன் ஜே. இதில் ஜிஆர் சுவாமிநாதன் ஜே என்ன பண்ணுறாருனால், என்னை 2 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, உங்களுக்கு இந்த கூண்டாஸில் போடப்பட்ட மெரிட்ஸை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னாங்க. ஸோ அதனாலேயே நான் இன்றைக்கி தீர்ப்பு கொடுத்துருக்காரு ஒரு நாள். ஆனால் பிபி பாலாஜிக்கு என்ன சொல்லியிருக்காருனால், நான் தீர்ப்பு கொடுக்க மாட்டேன், ஏனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் காவல்துறையிடம் அவங்க தரப்போடு இருக்கக்கூடிய விளக்கத்தை நான் கேட்பேன்னு சொல்லிட்டு அவர் அந்த பெட்டிஷனை அவர் பேசியிருக்கார். இதில் ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே, நமக்கு இதில் மிகப்பெரிய குழப்பம் இருந்தது. என்ன குழப்பம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி 2 ஜட்ஜு சேர்ந்து 2 விதமான தீர்ப்பு கொடுத்தாங்க செந்தில் பாலாஜி வழக்கிலையும் பை த சேம் ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன். ஆனால் அந்த ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. தேர்ட் ஜட்ஜு அவர் தீர்ப்பு கொடுக்குறார். ஆனால் இப்பொழுது ஜெயச்சந்திரன் ஜே அவர்கள் தீர்ப்பு கொடுக்கல. இது ஏன் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு விளக்குற மக்களே. அதாவது இது நம்ம அவுட்லைண்டாக பார்க்கறது, இன்டெப்த்தாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்றதை பார்த்துருவோம். ஜெயச்சந்திரன் ஜே பெஞ்சில் இதை தேர்ட் ஜட்ஜாக போட்டப்போ அவர் கேட்குற முதல் வார்த்தை, இம்மீடியட்டாக போலீஸ் தரப்புலேருந்து டிடென்ஷன் ஏன் பண்ணி கூண்டாஸில் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை கேட்கிறார். ஸோ ஒரு நாள் காலைல கேஸ் வருது, ஆன் 6th of 6/2024 மார்னிங் சொல்கிறாரு, எனக்கு மதிய விளக்கம் வேணுங்கிறாரு. 2:30க்கு வேணுங்கிறாரு. 4 மணிக்கு மறுபடியும் பாஸ்வேர்ட் பண்ணப்படுகிறது. 4 மணிக்கு மறுபடியும் ஹியரிங் வருது. அப்போது கவர்மெண்ட் தரப்புலேருந்து போலீஸ் கமிஷனர் அவர்கள் விளக்கத்தை கொடுக்குறாரு. என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கரை எந்த ஒரு வெண்டட்டாலையும் நாங்கள் கூண்டாஸில் போடலை. அவங்க சொல்கிறாங்க, ஒரு சில பாயிண்ட்ஸை முன்வைக்கிறாங்க. முதல் பாயிண்ட்டு, இவர் பெண்களை பற்றி எதிராக பேசியிருக்கிறார். இதனால் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சென்னை இங்கெல்லாம் இவரை கொண்டு போகிறப்போ அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் சேர்ந்து போராடுறாங்க. இப்போ இவரை வெளியே விட்டால் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. அதனால் இவர் நாங்கள் டீடைன் பண்ணுறோன்றத முதல் காரணத்தை கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் காரணம், இவர் மீது சிஎம்பிடியில் ஃபோர்ஜ் டாக்குமெண்ட் அப்படிங்கிறதை உருவாக்கினதுக்காக ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கிறது. ஜென்ரலாகவே ஃபோர்ஜ் டாக்குமெண்ட் ஒருத்தவங்க உருவாக்குறாங்க அப்படின்னால் அவர்கள் மீது கூண்டாஸ் போடலாம் அப்படிங்கிறது ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கிறது. ஸோ சிஎம்பிடியை பற்றி இவர் ஒரு ஃபோர்ஜ் டாக்குமெண்ட் உருவாக்கி அதை வச்சு ஒரு சேனலில் பேசியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி சென்னையில் ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கின்றது. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான காரணம் இதில் வழக்கு போடுவதற்கு. மூன்றாவது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் மீது இன்னும் தொடர்ந்து பல வழக்குகள் வருவதற்காக கம்ப்ளைண்ட் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஸோ இது 3 காரணங்களை வச்சு பார்க்குறப்போ இவரை வெளியே விட்டால் இன்னும் பல மாதிரியான ஒரு பப்ளிக் ட்ராங்குலிட்டியை கெடுத்துருவார் இவர்.
ஸோ அதனால் இவர் கூண்டாஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க போலீஸ் தரப்பில் மக்களே. இதில் ஒரு விஷயம் நம்ம மாறுபடுறோங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் வந்து பெண்கள் வந்து போராடினாங்க. அதில் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் போய் ஒரு பெண்கிட்ட கேட்டிருப்பாங்கம்மா, எதுக்குமா போராடுறீங்க பாட்டிமா கேட்டதுக்கு, எதுக்குன்னு தெரிலங்க, வர சொன்னாங்க வந்துட்டு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பெண்ணை கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு வந்து போராடுறீங்க, யாரோ ஒருத்தருக்கு போராட சொன்னாங்க வந்திருக்குறோம், சரி யார் அவர் பேர் என்ன, உடனே யோசிக்கிறாங்க, பின்னாடி கேட்குறாங்க. அந்த பெண் வந்து சங்கர் அப்படிங்கிறாங்க, ஏதோ ஜவுக்கு சங்கரான்றாங்க. அப்புறம் இல்லை கஞ்சா சங்கரா அப்படின்னாங்க அந்த அம்மா. இது நம்ம வந்து டிவியில் பார்த்துருப்போம் மக்களே. ஸோ இங்கே வந்த பெண்கள் எல்லாருமே தானாக முன் வந்து யாரும் போராட்டம் பண்ண கிடையாது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னால் அப்போ என்னன்னா இதில் வந்து 2 ஆஸ்பெக்டில் வந்து போலீஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க சவுக் சங்கருக்குன்றது ஒரு விஷயம். என்னென்னால் இப்போ சவுக்கு சங்கரை பொதுவெளியில் பொதுமக்களுக்கு கூட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அவர் சேனல் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணி ஒரு கிராமத்து பெண்கள், ஒரு பெருசாக படிப்பறிவு இல்லாத பெண்கள், ரொம்ப கம்மியாக படித்த பெண்கள், இவங்க கூட வந்து போராட்டத்தில் இறங்கி பெண்களுக்கு எதிராக அவர் பேசிட்டாரு, காவல் நிலைய பெண்கள் எதிராக பேசிட்டாரு, ஸோ நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு பெரிய வேல்யூ உருவாக்கப்பட்டு விட்டு சவுக்கு சங்கருக்குன்னு சொல்லணும். அதனால் நிஜத்தில் அது கிடையாது. யாரோ ஒருத்தவங்க இப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அந்த பெண்களை வர வைப்பதற்கு. அது யார் அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க அப்படியே. ஸோ இதை ஒரு காரணமாக வந்து காட்டியிருக்கிறார்கள். இந்த காரணத்தை கோர்ட் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமலும் போகலாம். ஏன்னால் இந்த இடத்துல இந்த பெண்கள்லாம் எப்படி போராட்டத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு இந்த நியூஸ் சேனலில் வந்து சப்போஸ் அடுத்து வரக்கூடிய ஜட்ஜஸ் பார்த்துருக்காங்க அப்படின்னா இந்த காரணத்தை ஏற்றுக்காம கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிஎம்பிடி ஃபோர்ஜ் டாக்குமெண்ட் அப்படிங்கிறதை நம்ம சீரியஸாக பார்க்கணும். ஜென்ரலாகவே சவுக்கு சங்கரை பொறுத்தளவுக்கு நிறைய இடங்களில் தப்பான டாக்குமெண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அவர் வீடியோ போட்டிருக்காருன்ற நம்மளே பல இடங்களில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு தப்பான வீடியோ போடுறதுக்கு தப்பான டாக்குமெண்ட்டை வச்சு டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி காமிச்சு மக்களை வந்து பொய் தகவலை கொடுக்கறது அப்படிங்கிறதும் பப்ளிக்கு ஒரு ஆபத்தான விஷயம்தான் அப்படிங்கிறதை நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கணும் இந்த இடத்துல. ஸோ இந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து கூண்டாஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிற ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ அடுத்தது தான் மக்கள் மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னால், அவர் என்ன சொல்கிறாரு, ஜெயச்சந்திரன் ஜே அவர்கள் 2 நீதிபதிகள்கிட்ட இந்த ஹெச்சிபி போச்சு. ஒன்று பிபி பாலாஜி, இன்னொருத்தவர் உங்களுக்கு ஜிஆர்எஸ்ஜே. 2 பேருமே 2 விதமான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. இந்த ஸ்டாண்டை வந்து எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறதே ஆராய்ந்து பார்க்கணும். மொத்த கேஸையும் முழுசாக விசாரிச்சுட்டு போலீஸ்கிட்ட கவுண்டர்லாம் கேட்டு வாங்கி எல்லாத்தையும் முழுசாக விசாரித்ததுக்கு பிறகு 2 விதமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னால், அப்போ 3rd ஜட்ஜாக ஒருத்தவங்க அப்பாயிண்ட் பண்ணுறப்போ இவங்க மறுபடியும் அதை ஃபஸ்ட்லேருந்து விசாரித்து இவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. அது யாருக்கு தோதான தீர்ப்பாக இருக்கோ அந்த டை பிரேக் இது வந்து பிரேக் பண்ணுன்றது ஒரு நார்மல் ப்ராசஸ். இங்கே என்ன நடந்துச்சு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்த்தரப்புக்கு முக்கியமாக போலீஸ் தரப்புன்னு நம்ம எதிர்த்தரப்பு எடுத்துக்கிறோம். ஏன்னால் இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணது சவுக்கு சங்க தரப்பில் போடப்பட்டுச்சு. ஸோ கவுண்டர் அஃபிடவிட் கூட ஃபைல் பண்ண விடாமல் போலீஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வச்சு ஒரு தீர்ப்பை எழுதியிருக்காரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள். அப்போ ஜிஆர்எஸ்ஜேக்கு இப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் 2 பேர் பண்ணியிருக்காங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும்னா, ஆக்சுவலாக என்னை ஒருத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, எனக்கு இந்த கேஸை விசாரிக்க விருப்பம் இல்லை, நான் விலகி போயிடுறேன்னு சொல்லிட்டு விலகி போயிருக்கணும். அப்போ டிஃபால்ட்டாக வந்து ரெஜிஸ்டர் நம்ம ஒரு கேஸை ஃபைல் பண்ணுவார் சுவோமோட்டோவா, யார் வந்து ஜிஆர்எஸ்ஜே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி அவர் ஒரு என்கொயரி கண்டக்ட் பண்ணுவார். அப்போ அந்த 2 பேர் வந்து மாட்டிடுவாங்க. இது இல்லைனால் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன 2 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வந்திருக்கிறாங்க, இவங்க தான் அந்த 2 பேருன்னு சொல்லிட்டு அதை டிக்ளேராக பண்ணியிருக்கணும். 2மே அவர் பண்ணாமல் தீர்ப்பை கொடுத்துருக்கார். அப்போது சட்டத்துடைய ப்ராசஸ் அப்படிங்கிறதையே அவர் வந்து அதை உடைக்கிறாரு. இப்போ நமக்கு இன்னொரு கேள்வி இருக்கும் மக்கள், அந்த கேள்வியும் உடைச்சிட்டாரு. ரொம்ப அழகான தீர்ப்புன்னு சொல்லலாம் அவங்க ஜெயச்சந்திரன் ஜே கொடுத்த தீர்ப்பு. சரி, அப்போ என்னங்க சட்டத்தோட ப்ராசஸ் நீங்கள் சொல்கிறீங்க, அப்போது ஒரு டிடென்ஷன் ஆர்டருக்கு வந்து எதிர்த்து ஹெச்பி போடுறாங்க அப்படின்னா இப்போது வந்து 4 வாரம் 6 வாரம் 8 வாரம் 10 வாரம்னு இழுத்துக்கிட்டே போவாங்கல்ல. திஸ் ஆக்சுவலி அண்ட் ப்ராஃபிட் ஃபார் தி போலீஸ் தானே. அப்போ ஒரு ஹெச்சிபியை வந்து முழுசாக விசாரித்து தீர்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகுது அப்படின்னா 6 மாதம் கழிச்சு நிரபராதி அவர் மேலே போடப்பட்ட குண்டாஸ் தப்புன்னு நீங்கள் தீர்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா அப்போ டிஃபால்ட்டாகவே 6 மாதம் உள்ளே இருந்ததுக்கான ஒரு என்ன நிறைவேறிடுச்சுல போலீஸுக்குன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. அதனால் அவரை கேட்குறாருனால் ஏஜி கேட்குறாரு. ஸோ அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்கிறாருனால் என்ன கேட்குறாரு,
இந்த ஒரு வழக்கை நான் தனி டிவிஷன் பெஞ்சுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணால் ப்ரையாரிட்டி வழக்காக நீங்கள் எதிர்த்து இதை விசாரிப்பீங்களா அப்படிங்கிறார். அவர் பண்ணுறோன்னு உறுதிமொழி கொடுக்குறார். அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறார் ஜெயச்சந்திரன் ஜே அவர்கள், இனிமேல் எந்த ஹெச்சிபியாக இருந்தாலும் 2 மாதத்துக்குள்ளே தீர்ப்பு வந்துடணும், டிலே பண்ணக்கூடாதுன்ற அடுத்த ஒரு உத்தரவையும் கொடுக்குறார். ஸோ 2 மாதத்துக்குள்ளே தீர்ப்பு எழுதி முடிச்சிடணும், ஹெச்சிபிக்கு உண்டா இல்லையான்றது கொடுத்துடணும். டிலே பண்ண ஆட்டோமேட்டிக்காக இது உள்ளே இருக்க அந்த சோ கால்ட் அக்யூஸ்டோடைய பர்சனல் லிபர்ட்டியை பாதிக்குது, விச் இஸ் அகெயின்ஸ்ட் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காரு இந்த இடத்துல ஜெயச்சந்திரன் ஜே அவர்கள். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காருனால் 2 ஆஸ்பெக்ட் தான். ஒன்று, போலீஸ் தரப்பில் கவுண்டர் வாங்காமலேயே தீர்ப்பை கொடுத்த ஜிஆர்எஸ்ஜே, அது ஜிஆர்எஸ்ஜே பண்ணது இங்கே தப்பு அப்படிங்கிறதை ரொம்ப 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 பார்க்கணும் மக்களே. ஜென்ரலாக ஒரு தீர்ப்பு 2 இது மாதிரி டை பிரேக் வந்துருச்சுன்னா டை பிரேக்கை உடைக்கிறதுக்குன்னு இன்னொரு 3rd ஜட்ஜ் போட்டு அவர் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாண்ட் எடுத்துப்பார், அவ்வளோதான். அதோட டை பிரேக் முடிஞ்சிடும். ஆனால் இந்த வழக்கில் தான் ஜிஆர் சுவாமிநாதன் ஜே அவர் எடுத்த ஸ்டாண்டும் தப்பு, கொடுத்த தீர்ப்பும் தப்பு அப்படிங்கிறதை இன்னொரு ஜட்ஜு சேம் ஹைகோர்ட்டில் விமர்சனம் பண்ணியிருக்கிறது, அது ஆர்டர்லேயே வந்திருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகின்றது. ஏனால் இந்த ஒரு விஷயம் நடந்துவிட்டால் this will become a wrong example for the other cases. போலீஸை விசாரணையே வர வேண்டாம், போலீஸை கேட்கவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக குண்டாஸை உடச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தப்பான உதாரணம் ஆகிடும் அப்படிங்கிறதை ரொம்ப அழகாக ஹைகோர்ட்டில் ஜெயச்சந்திரன் ஜே அவர் உடைச்சிருக்காரு நம்ம சொல்லணும். என்ன சொல்லிட்டாருனால், ஐ ஸ்டாண்ட் வித் பிபி பாலாஜி. இப்போது இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு போலீஸோட கவுண்டர் கேட்காம ஜிஆர்எஸ்ஜே தீர்ப்பு கொடுத்ததுன்றது தப்பு, அப்படி கொடுத்துருக்கக்கூடாது. அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வந்துச்சுனால் அவர் கேஸ்னு விலகி போயிருக்கணும், வேறத்தவங்க போட வச்சுருக்கணும், அப்போ ப்ராப்பராக நடந்திருக்கும் இந்த விசாரணை. அப்படி பண்ணாமல் விட்டது தப்புன்ற பிபி பாலாஜி ஜேயோட ஸ்டாண்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அது மட்டும் சொல்லாமல் சொல்லிட்டாருனால் இந்த வழக்கை 12th ஜூனுக்கு ஒத்தி வைக்கிறாரு டு த டிவிஷனல் பெஞ்சு. யார் ஹெச்சிபி போர்ட்ஃபோலியோ பார்க்குறவங்க அமைச்சிருக்கார் மக்களே. ஸோ யார் இப்போ அடுத்து வரப்போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா MS ரமேஷ் ஜே மற்றும் சுந்தர் மோகன் ஜே. ஸோ இவங்க 2 பேர் தான் இப்போ நீதிபதிகளாக இருக்க போகிறாங்க இந்த ஒரு டிவிஷன் பெஞ்சில். இது 12th ஜூன் வர புதன்கிழமை அன்னைக்கு ஹியரிங் வரப்போகுது. அதையும் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருனால், பிபி பாலாஜி ஜேவோ இல்லை ஜிஆர் சுவாமிநாதன் ஜேவோ இல்லை ஜெயச்சந்திரன் ஜேவோ யாருடைய விஷயத்தையும் அங்கே எடுத்துக்க வேண்டாம், இந்த வழக்கை ஃப்ரெஷ்ஷாக விசாரிங்க. இப்போது பிபி பாலாஜி அவர்கள் அவர் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் தீர்ப்பு கொடுக்கல, நான் தீர்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏனால் கவுண்டர் ஃப்ரம் போலீஸ் வரல. இப்போ போலீஸ் கவுண்டர் வந்துருச்சு. ஸோ போலீஸ் கவுண்டரும் இருக்குது, பெட்டிஷனும் இருக்குது. இப்போது ப்ராப்பராக இந்த ஹெச்சிபியை ஹியரிங் கொண்டு வருவார்கள். 12th ஜூன் வரப்போகுது. 12th ஜூனில் இந்த கேஸு ஆர்குமெண்ட்டுக்கு போகும். ஆர்குமெண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு மேபி வித்தின் 2 வீக்ஸ் ஆர் 1 வீக்குள்ளேயோ இது ஆர்டர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அந்த ஆர்டரில் தான் தெரிய வரும் நமக்கு ரிட்டென்ஷன் போட்டது சரியா, இது செல்லுபடி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பற்றி. இப்போது அந்த ஹெச்சிபியில் சப்போஸ் மறுபடியும் டை பிரேக் வந்துருச்சுனால் மறுபடியும் 3rd ஜட்ஜ் வருவாங்க. அந்த 3rd ஜட்ஜு இதை முழுசாக விசாரிப்பார். திருப்பியும் விசாரணை முடிஞ்சு அவர் யார் பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்ற பொறுத்து அது அதிகபட்சம் 3rd ஜட்ஜ் வர வரைக்கும் விடமாட்டாங்க மக்களே. பட் சப்போஸ் 3rd ஜட்ஜ் வர அளவுக்கு இது டை பிரேக் ஆனால் கூட 3rd ஜட்ஜு ஹைகோர்ட்டுக்குள்ளேயே இதை விசாரித்து யாராவது ஸ்டாண்ட் எடுத்து முடிச்சிருவாங்க. ஸோ அதிகப்படியாக இந்த கேஸ் இந்த மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும்னு எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்துக்குள்ளே சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட கூண்டாஸ் செல்லுபடி ஆகுமா ஆகாதான்ற தெரிஞ்சு போயிடும் மக்களே. இதுதான் இந்த கேஸுடைய அட்மோஸ்ட் விஷயம். என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். TNC Chits, நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சக்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி சேர்க்கைக்கு வரவேற்கிறோம்.